கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் நடந்த உடனேயே நீதி விசாரணை மற்றும் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு தொடர்பு உள்ளதாக தகவல் வருகிறது. விஷசாராய உயிரிழப்பை வைத்து எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் அரசியல் செய்கின்றன என ஆர்.எஸ். பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியும். இந்த பிரச்சினைக்கு நல்ல தீர்வு காண வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசால் விரைந்து நடத்தப்பட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கள்ளசாராயம் குடித்து சுமார் 60 பேர் உயிரிழந்த நிலையில் குற்றவாளிகளை பாதுகாக்கவே சிபிஐ விசாரணையை எதிர்க்கிறார்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் திமுகவை விமர்சித்துள்ளார். கள்ளசாராயம் குடித்து சுமார் 60 பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலை தலைமையில் தமிழக பாஜகவினர் ஆளுநருடன் சந்தித்து மனு கொடுத்தனர். கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரிக்கப்படுகிறது. அரசு கல்லூரிகளில் 20%, அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15%, சுயநிதி கல்லூரிகளில் 10% மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது என்றும் அதன் வளர்ச்சியை உலகமே தற்போது கவனித்து வருவதாகவும் அதானி தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் தற்போது நிலவி வரும் புவிசார் அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியிலும் நிச்சயத்தன்மையற்ற சூழலிலும் கூட இந்தியாவின் உறவுகள் தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது எனவும் தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. குரூப் 8 சுற்றில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஏற்கனவே இங்கிலாந்து அணியும் அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. கோவா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் உருகுவே அணி பனமாவை 3-1 எனவும் அமெரிக்கா 1-0 என பொலிவியாவையும் வீழ்த்தின. பிரேசில் நாளை காலை கோஸ்டாரிக்கா அணியை எதிர்கொள்கிறது.